கலைஞர் கருணாநிதி தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர். அரை நூற்றாண்டு காலம் திமுகவின் தலைவர், 5 முறை தமிழ்நாடு முதலமைச்சர் என அரசியலில் கோலோச்சியவர் கலைஞர். திரையுலகிலும் அசைக்க முடியாத சக்தியாக திகழ்ந்தவர். சுமார் 70 திரைப்படங்களில் பணியாற்றியுள்ள அவர் எண்ணிலடங்கா நாடகங்களையும் அரங்கேற்றியுள்ளார். ராஜாஜி முதல் தோனி வரை பயணித்த கலைஞர் 2K கிட்ஸ்களையும் கவர தவறவில்லை. கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு நாளையொட்டி சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் காலம் உள்ளவரை கலைஞர் என்ற தலைப்பில் மிக பிரம்மாண்ட புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது. நடிகர் பிரகாஷ்ராஜ் தொடங்கி வைத்த இந்த கண்காட்சி கலைஞரின் திருவாரூர் பயணத்திலிருந்து சென்னை மெரினா வரையிலான காட்சிகளை அப்படியே தத்ரூபமாக கண்முன் நிறுத்தியது. இந்த கால தலைமுறையினருக்கு கலைஞர் என்றால் மஞ்சள் துண்டு அணிந்து சக்கர நாற்காலியில் வலம் வந்த காட்சியே கண்முன் வந்து நிற்கும். ஆனால் கண்காட்சியின் நுழைவு வாயிலில் பலரும் பார்த்திராத 40 வயது கலைஞர் ஹோலோகிராஃபி தொழில்நுட்பத்தில் மேடையில் மைக் முன்பு நின்றவாறு பேசி வரவேற்கிறார். அருவி போல கொட்டும் கலைஞரின் தமிழ் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சூழ்ச்சி வென்றது, சூது பறித்தது, இனி வீழ்ச்சி இல்லை என வீரர்கள் பாடினர், நெறிவுண்டு ஆடினர். அறிவார் கல்வி அரசு பணிகளில் பரிசுக்கு இடமெல்லாம் தமதே என்று கலைஞரின் மேடை பேச்சில் மெய்மறந்து அடுத்த அறைக்குள் நுழைந்தால் அவர் எழுதிய நூல்கள், அவர் செதுக்கிய கவிதைகள், இளமை கால புகைப்படங்கள் உள்ளிட்டவை அவர் வாழ்ந்த காலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றன. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்குது. நாங்கள் எங்கள் வயசுக்கு பார்க்க முடியாததெல்லாம் இப்போ நேருக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நான் அதனால தான் பசங்க, எங்கள் அம்மா எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்தேன், வந்து பார்க்கலான்ட்டு. இன்னும் அதிகமாக அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர் பருவத்தில் இருந்தபோது இந்தி எதிர்ப்பில் எவ்வளவு தீவிரமாக செயல்பட்டார் என்பதை இப்போதைய இளைஞர்களுக்கு அப்படியே புகைப்படம் மூலமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து வாழும் வரலாறு முத்தமிழ் கலைஞரின் கதைப்பாடல் காட்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வாழும் வரலாறு முத்தமிழறிஞரின் கதைப்பாடல் கலைஞர் கண்ட போராட்டங்கள், வாழ்க்கை வரலாறு தற்போதைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருந்ததாக அரங்கத்தில் நிரம்பியிருந்த இளைஞர்கள் மெய்சிலிர்த்தனர். ஏற்கனவே கலைஞரோட தீவிர ரசிகன், அது இல்லாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நிறைய அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காட்சி அரங்கத்துக்கு வந்தேன். ஏற்கனவே தெரிஞ்சதை விட இன்னமும் அதிகமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவருடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து எவ்வளோ போராடினார், தமிழுக்காக, கலைக்காக, தன்னுடைய புரட்சிகர கருத்துகள், இது எல்லாத்தையும் பரப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கை போராட்டத்தை இதில் ஒரு இதுவும் நல்லா காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா தான் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு, தமிழுக்கும் தமிழர்களுக்காகங்கிறது தெரிய வரும். கலைஞரின் இளமை பருவம் எப்படி இருந்தது என்ற சுவாரஸ்யத்துடன் பெரியார், அண்ணா மீது அவர் எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பதையும் இந்த கண்காட்சி இளைஞர்களுக்கு கற்றுத்தந்தது. அவரோட இவ்வளோலாம் அவர் லைஃப்ல ஜேர்னி பண்ணியிருக்காரு, இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அவரோட சிலை, அந்த 3D எல்லாமே நேர்லயே, அவரோட அந்த லைஃப் நேர்லயே போய் பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் சூப்பரா, நல்லா குட். திரையரங்கு அனுபவத்திலிருந்து மீண்டு வருவதற்குள் கலைஞரை தத்ரூபமாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது அவரது மெழுகு சிலை செல்ஃபி பாயிண்ட். முரசொலி நாளிதழை கலைஞர் எப்போதும் தனது முதல் குழந்தை என்பார். முரசொலி அலுவலகத்திற்கு சென்றாலே அவருக்கு உற்சாகம் பீரிடும். அந்த முரசொலி அலுவலகத்தில் இருந்தவாறு உரையாடுவது போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்த மெழுகு சிலை கலைஞரை அப்படியே கண்முன் நிறுத்தியது. கலைஞரை நேரில் பார்த்திராத பலர் இந்த தத்ரூப சிலை அருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இங்கு எடுக்கப்படும் புகைப்படங்கள் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து அடுத்த அறைக்குள் சென்றால் வர்ச்சுவல் ரியாலிட்டி தொழில்நுட்பத்துடன் 3D கேமராவில் பதிவு செய்த கலைஞரின் வரலாற்று காவியம்
குறும்படமாக ஒளிபரப்பப்பட்டது. மெய்நிகர் தொழில்நுட்பம் கலைஞரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அப்படியே நம் கண்முன் நிறுத்தியது. இந்து எதிர்ப்பு போராட்டத்தில் தண்டவாளத்தில் படுத்திருக்கும் கலைஞரையும் மிசாவில் சிறையில் இருக்கும் கலைஞரையும் அச்சு அசலாக வடிவமைத்து காட்சிப்படுத்தியுள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திரைப்பிரபலங்கள் என பலரும் இந்த கண்காட்சியை நேரில் கண்டு ரசித்தனர். குறிப்பாக விஜயகுமார், நாசர், சத்யராஜ் ஆகியோர் கலைஞரின் சிலை முன்பு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பெரியார் பற்ற வைத்த தீயை, அண்ணா பாதுகாத்து வந்த தீயை முத்துவேல் கருணாநிதி எவ்வாறு சுடர்விட்டு எரிய வைத்தார் என்பதை அதிநவீன தொழில்நுட்பத்தில் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சென்றது காலமுள்ளவரை கலைஞர் கண்காட்சி. ஓய்வறியா சூரியன் மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என கருணாநிதியின் நினைவிடத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதற்கான விளக்க உரையாக அமைந்தது இந்த கண்காட்சி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செய்தியாளர் சடையாண்டி.